இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே, எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. தேவைகளை எந்தன் தேவைகள் அறிந்து விண்வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. தேவ பிரசன்னம் இடம் முழுவதிலும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நல்லவரே. Oh yes. மனபாரத்தின் நேரத்தில், மனவேதனையின் வேளை, மனமுருகி நான் கதரும் போது நீர் நல்லவர் ஆண்டவரே. என் வியாதி நேரத்தில் நீர்தான் என் மருத்துவர், என் துக்க வேளையில் நீர்தான் என் ஆறுதல், கொடும் வெயில் நீர்தான் நிழல். உம்மை நான் ஆராதனை செய்கிறேன். மனபாரத்தின் நேரத்தில், மனவேதனையின் வேளையில், அப்பா மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு நல்லவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி மனம் உருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு நல்லவரே. வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, கோடும் வெயில் தனில் நிழல்லவரே எந்தன் இயேசு வல்லவரே. கோடும் வெயில் தனில் நிழல்லவரே எந்தன் இயேசு வல்லவரே. ஒரு நாளும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், ஒரு நாளும் உன்னை நான் கைவிட மாட்டேன், ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. உன் மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பாய் நிற்கிறதுன்னு சொன்னீங்களே. உம்மை போல உண்மை உள்ளவர் ஒருவரும் இல்லை. உம்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு நாள்
நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவாரே, எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். ஆமென். ஒரு நாளும் மறவாரே, எந்தன் இயேசு உண்மையுள்ளவர். கரங்களை உயர்த்தி எந்தன் இயேசு வரும்போது, சீக்கிரம் வருகிறார், மார்போடு அணைப்பாரே, சீக்கிரமாய் வருவாரே, நான் அவருடன் சென்றிடுவே. வாங்க, சீக்கிரமாய் வருவாரே, நான் அவருடன் சென்றிடுவே. கரங்களை அசைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கதான் நான் வாழ்கிறேன். I live to worship you. That's the only purpose of my existence. The reason I live is to worship you. Let's say it. Hallelujah, 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 hallelujah. இன்னொரு விசை கூட நல்ல கரங்களை அசைத்து hallelujah, hallelujah. பாருங்க டாடி, உங்க பிள்ளைங்க எப்படி உங்களை ஆராதிக்கிறாங்க பாருங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கிருபை இறங்கட்டும். நல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை மறந்து அவர் பிரசன்னத்தின் மகிமையினால் ஜீசஸ் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதனை செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம கேசல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆவியானவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நம்ம இப்போ வாசிக்க கேட்கலாம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனிதர்கள் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அந்த காலங்கள்ல அங்க எருசலேம் சபைக்கு ஒரு பெரிய துன்பம் உபத்திரம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அங்க இருக்கிற ஜனங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், சீஷர்கள் அங்க சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களை தவிர
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் அந்த இடத்துல யாவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அங்க சமரியா, யூதா இப்படிப்பட்ட தேசங்களுக்கு அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சூழ்நிலை மத்தியில, அந்த நெருக்கத்தின் மத்தியில இவர்கள், அந்த சிதறடிக்கப்பட்ட சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் போன இடங்களில் எல்லாம் அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும், அவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும், அந்த இடத்துல அவங்க ஐக்கியமா இருந்த அவர்கள் தனிமையாக அவர்கள் வேற இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலையும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எங்கெங்கெல்லாம் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களோ எல்லாருமே ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க. எருசலேம்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல தேவனுடைய மகத்துவத்தை, வல்லமையை அவர்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்ப ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை, அவர்கள் ஒன்றாக இணைந்து காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு சத்ருவானவன் ஒரு சிதறடிக்கும்படியான ஒரு கிரியையை அந்த இடத்துல செய்த பொழுது அவர்கள் எல்லாம் தனித்தனியாக என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு இடத்திற்கு பிரிந்து போனார்கள். அப்போ ஒவ்வொரு விரல்களை போல எல்லாரும் பிரிந்து அவர்கள் தனித்தனி இடத்துல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு தனித்தனியாக பிரிக்கப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். ஒன்றாய் இருந்தவர்கள் பிரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ எங்கெல்லாம் அவர்கள் பிரிந்து சிதறடிக்கப்பட்டு அவர்கள் தனியாக இருந்தார்களோ அந்த இடத்தில் எல்லாம், அந்த இடத்துல அவர்கள் ஊழியத்தை தொடர்ந்து செய்தார்கள். அவங்க என்ன இணைந்து செய்து கொண்டிருந்தார்களோ அதே காரியத்தை அவர்கள் எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களோ அந்த இடத்துல அவங்க அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணினார்கள். எப்படி ஒரு 4-5 கட்டைகள் ஒன்றாய் வைத்து அது பற்றி எரியும் பொழுது அவை ஒன்றாக அது அதிகமாக எரிகிறது இல்லைங்களா? அதே நேரத்தில் அந்த கட்டைகளை தனித்தனியாக எடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி தனியாமல் இன்னும் அதிகமாய் பற்றி எரிந்து எந்தெந்த இடத்துல அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களோ அந்தந்த இடத்துலலாம் அந்த அக்னி பற்றி எரிந்து அந்த பட்டணம் முழுவதுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் உண்டு பண்ணினதை நாம் பார்க்கிறோம். எங்கெங்கே அவர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் பிரகாசித்தார்கள். அவருடைய அபிஷேகம் அந்த இடத்துல வெளிப்பட்டது. இப்போ எங்கெல்லாம் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சில நேரங்களில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர்கள் ஒரே இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல மாத்திரம்தான் அந்த சுவிசேஷம் என்கின்ற அந்த அக்கினி பற்றி எரிந்திருக்கும். அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் மாத்திரம்தான் அந்த ஒளியை பார்த்திருப்பார்கள், தேவனுடைய மகிமையை அறிந்திருப்பார்கள். ஆனால் இங்கே அவர்கள் சிதறடிக்கப்பட்டது நிமித்தமாக எங்கெங்கே அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் அந்த அக்கினி பற்றி எரிந்தது, அங்கெல்லாம் தேவனுடைய ஒளி வீசினது, அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அப்போ சில சூழ்நிலைகள் தேவன் நமக்கு அனுமதிக்கும் போது அந்த சூழ்நிலைகள் நமக்கு ஒருவேளை அது கடினமாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக தேவன் நம்மளை என்ன பண்ணுறார்? ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து எடுத்து அவருக்காக வைராக்கியமாய் நிற்கவும், அவருக்காக பெரிய காரியங்களை செய்யவும் அவர் ஒவ்வொருவரையும் தூண்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். எல்லாருமே ஐக்கியமாக இருந்தப்ப அங்கே நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலர்கள் தான் பெரிய காரியங்களை செய்து வந்தார்கள். இவர்களெல்லாம் கூட இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது இவர்கள் சிதறடிக்கப்பட்டு தனிமையாய் அவர்கள் கடந்து வந்த பொழுது இவர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்களோ அதை செய்யத்தக்கதாக இவர்களை தேவன் எழுப்பி விட்டார். ஆகையால் இவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாளந்தி, இவர்களை தேவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வைத்திருந்தாரோ அந்த காரியத்தை இவர்கள் முழுமையாய் பெற்றிருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பயனுள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் சிதறடிக்கப்பட்டது இது ஒரு நன்மையான ஒரு காரியமாய் முடிந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கஷ்டப்பட்டது நன்மை அப்படின்னு சொல்லலை. ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள்
மற்றவர்களுக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய துன்பத்தை குறித்து அவங்க யோசிக்கல. ஐயோ இப்படி இருந்தோமே, இப்படி ஆயிடுச்சே, எல்லாவற்றையும் இழந்துட்டோமே, கூடி இருந்தோமே, இப்ப தனிமையா இருக்கிறோமே அப்படின்ற அந்த மன அழுத்தம் அவர்களை ஆளுகை செய்யாதபடிக்கு அதை குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லை. தேவன் எங்களை இந்த சூழ்நிலையில நடத்தி செல்லுகிறார் என்றால், தேவன் இந்த காரியத்தை எங்க வாழ்க்கையில அனுமதித்து இருக்கிறார் என்றால், இதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் விட்டுவிட மாட்டோம். தேவன் எங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் அது இன்னும் இன்னும் அதிகமாய் பற்றி எரிய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல வைராக்கியமாய் செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவர்கள் பற்றி எரிகிற ஒரு அக்னியாக அந்த இடத்துல, அந்த அக்னியின் மூலமாக அந்த இடத்துல நிறைய காரியங்கள் நிறைவேறியதை பின்னாடி உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்க முடியும். அப்படியாக அது அவர்கள் பிரிக்கப்பட்டது. தேவன் ஒரு நோக்கத்தோடு அவர்களை பிரித்தார். அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களை இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக, இன்னும் அவர்களால் என்ன காரியங்களை செய்ய முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும், அவர்கள் மூலமாக இன்னும் மற்றவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும்படியாகவும் தேவன் அந்த சூழ்நிலைகளை அனுமதித்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது இதுல என்ன தீமை அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம, எதற்காக இந்த சூழ்நிலை தேவன் அனுமதித்தார், இந்த சூழ்நிலை மத்தியில நான் எப்படி எழும்பணும், இந்த சூழ்நிலை மத்தியில நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அன்றைக்கு அவங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு அவங்க சோர்ந்து போய் இருப்பார்கள் என்றால் அவர்கள் அக்னியாய் எரிந்திருக்க முடியாது. அந்த இடத்துல தேவன் அவர்களை பயன்படுத்தி இருக்க முடியாது. அவர்கள் மூலமாக அந்த இடத்துல சுவிசேஷம் பரவி இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் துன்பத்தை நோக்கி பார்க்கவில்லை. தேவன் எங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். தேவன் ஒரு நோக்கத்தோடு எங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலை அவர்களுக்குள்ள இருந்ததுனால இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் அவர்கள் பிரகாசிக்க முடிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் அவர்கள் எழும்பி செயல்பட முடிஞ்சிச்சு. உபாகமம் 32 அதிகாரத்துல 11 வசனம் முதல் 13 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அந்த வனாந்திரத்துல நடத்தி வந்து எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்தார் என்பதை குறித்து இது சொல்லுகிற பகுதியாய் இருக்கிறது. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது அந்த கழுகு என்ன செய்தான், தாய் கழுகு கூட்டை கலைத்து அந்த கழுகு குஞ்சுகள் அது பறக்கும்படியாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது கூட்டிலே இருந்துச்சுன்னா அந்த தாயார் கொண்டு வருகிற அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு நல்லா அப்படியே இருக்கும். ஆனா அதற்காக அவைகள் பிறக்கவில்லை. அவைகள் எழும்பி உயரத்திற்கு பறக்கும்படியாக, இன்னும் உயரங்களுக்கு கடந்து போகும்படியாக அவைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை அந்த தாய் கழுகு அறிந்தது நிமித்தமாக இப்படியே இவைகள் இருந்துச்சு அப்படின்னா இவைகள் என்ன பண்ணாது, பறக்க கற்றுக்கொள்ளாது. அப்ப பறக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை அவைகள் காண முடியாது. அதனால் அந்த நேரத்துல அந்த தாய் கழுகுதான் அது தன்னுடைய குஞ்சுகளை நேசிக்கிறது. அந்த இடத்துல அது நிமித்தமாக தான் அது என்ன செய்யுது, அந்த கூட்டை களைத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப எப்படி ஒரு சொந்த தாயே வந்து கூட்டை கலைச்சி விடுமா, கீழே தள்ளி விடுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த காரியம் இருந்தாலும் உண்மையா பார்க்கும் பொழுது அந்த தாய் கழுகு இந்த குஞ்சுகளை நேசிப்பதினால்தான் இப்படிப்பட்ட ஒரு செயலை அது செய்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போலதான் தேவன் சில நேரங்கள்ல நம்ம எல்லாம் செட்டில் ஆயிட்டோம், எல்லாம் நல்லா இருக்கு, நான் எல்லாமே நிறைவா இருக்கு அப்படின்னு நீங்க சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்துல தேவன் சில சூழ்நிலைகளை உங்களை வாழ்க்கையில
மறப்பார் என்றால் அதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை. உங்களை அவர் நேசிக்காதது காரணம் அல்ல. நீங்க நல்லா இருக்கிறது, நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற அர்த்தம் அல்ல. தேவன் உங்களை நேசிக்கிறார். இன்னும் உயரத்துக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை நீங்க காண வேண்டும் என்று அவர் உங்களுக்காக பிரயாசப்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த சீஷர்களுக்கு நடந்த சம்பவத்திலிருந்து இதை தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்ததுனால அவர்கள் அந்த இடத்துல தனியாக எழும்பி பிரகாசிக்க முடிந்தது. அவருடைய நாமங்கள் இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டும்படியாக அவர்களுடைய கிரியைகள் வெளிப்பட்டது. ஆகையால் நீங்களும் கூட தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்களுக்காக அனுமதிக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். இன்னும் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். இன்னும் மேன்மையான காரியங்களை உங்களை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்களில் அந்த சீஷர்களை அறிந்து கொண்டார்கள். அதற்கேற்ற வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாமும் கூட சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் செய்கிறார், இதுவும் நன்மையாக முடியும் என்பதை உணர்ந்து நீங்கள் எழும்பி செயல்பட வேண்டிய நேரமாக இப்படிப்பட்ட நேரங்கள் இருக்கிறது. நாம் பார்க்குறோம், அந்த கழுகு அந்த கூட்டை கலைத்ததற்கு அப்புறம் அந்த இடத்துல உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன? அவைகள் பறக்க கற்றுக்கொள்ளுகிறது. அவைகள் இன்னும் உயரங்களுக்கு அது கடந்து போகிறது. நாம் பார்க்குறோம், தேவன் ஒருவரே அவர்களை நடத்தினார். வேறு தேவர்கள் அவர்களிடத்துல இல்லை. அப்ப என்ன காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தேவன் ஒருவரே இவர்களை சுமக்கிறவர், தேவன் ஒருவரே இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர், தேவன் ஒருவரே இவர்களை போஷித்தவர். வேறு தேவர்கள் அல்ல. வேற யாரையும் அவர்கள் நம்ப முடியல, வேற யாரையும் நம்ப முடியாது. ஏனென்றால் தேவன் ஒருவரே இவர்களுக்கு நன்மை செய்கிறவர் என்பதை அந்த சூழ்நிலை மூலமாக தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகையால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகும் பொழுது, ஒன்று அது நம்முடைய நன்மைக்காக, நம்மளை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போவதற்காக. இன்னொன்று, தேவன் ஒருவர் மட்டும்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலையும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் சில நேரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் அனுமதிக்கிறார். அந்த சீஷர்களை நம்ம பார்க்குறோம், தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்கின்ற நிச்சயத்தை உடையவர்களாய் இருந்தார்கள். ஐயோ யாருமே இல்லையே, யாருமே கூட இல்லையே அப்படின்னு அவங்க யோசிக்கல. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்கிறது, ஆவியானவர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறார், எங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகையால் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அவரை சார்ந்து கொள்ளுகிறோம். அவர் எங்களை விட்டுற மாட்டார், அவர் எங்களை கைவிட மாட்டார், அவர் எங்களை பயன்படுத்துவார் அப்படின்ற நிச்சயம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அதனால்தான் அவங்க கொஞ்சம் கூட சோர்ந்து போகலை, தளர்ந்து போகலை. அந்த நிச்சயத்தை தேவன் இந்த நாள்ல உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார். அவர் ஒருவரே உங்களோடு இருந்து உங்களுக்காக காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகி போவதே கிடையாது, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆகையால் இந்த நிச்சயத்தை நீங்க பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அது உங்களை அசைக்க முடியாது, அது உங்களுடைய மனதில் மன மடிவை உண்டு பண்ண முடியாது. அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அதை கடந்து நீங்கள் வருவீர்கள், அதை கடந்து நீங்க உயரத்துக்கு நீங்க கடந்து வருவீங்க. கர்த்தர் ஒருவரே உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார், எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார் என்பதை நீங்க உங்க வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியும். இந்த சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் கடந்து வரும்போது அவரோட கரத்தை பிடித்து கொண்டு அவர் கொண்டு போகிற பாதையில் நீங்கள் தைரியமாக போகும்போது அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. எந்த அக்னி வழியில் நீங்கள் கடந்து போனாலும் அந்த அக்னி உங்கள் மேலே பற்றாதன் வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவன் உங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறார். அந்த அலைகள் மத்தியில் நீங்கள் கடந்து போனாலும் தண்ணீர்கள் உங்கள் மீது புரளாது என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கடந்து போகலாம், ஆனால்
அவர் உங்களை முற்றிலும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்னைக்கு சீஷர்களை பாதுகாத்தார், இன்றைக்கு உங்களையும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த நிச்சயத்தோடு, இந்த தைரியத்தோடு நீங்க கடந்து வரும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். அந்த உபாகமம் 32:13 நம்ம பார்க்கிறோம். அவர் சிறந்ததை உங்களுக்கு கொடுக்கிறார், பெஸ்டான பிளெஸ்ஸிங்கை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகையால் அந்த பாதையை நீங்க தைரியமா அவர் கரத்தை பிடிச்சி கொண்டு நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா, அந்த முடிவுல அந்த ஆற்றை கடந்து வந்த அந்த கரையில நீங்க பார்க்கக்கூடியது தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதம். அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பெஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் அவர் உங்களை தண்ணீர் வழியா நடத்தும் போது, அக்னி வழியா நடத்தும் பொழுது நீங்க சோர்ந்து போய் பின்வாங்கிறாதீங்க, சோர்ந்து போய் அப்படியே விட்டுறாதீங்க. நீங்க தொடர்ந்து அவர் கரத்தை பிடிச்சி கொண்டு முன்னேறி செல்வீர்கள் என்றால் உங்களுக்கு முன்பாக தேவன் மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார், சிறந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆகையால் முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நம்ம தொடர்ந்து வாசிப்போம் என்றால், அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 5 முதல் 8 வசனங்களை இந்த நேரத்துல நம்ம வாசிப்போம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இங்க நம்ம பார்க்கும்போது அப்படி சிதறடிக்கப்பட்ட அந்த சீஷர்கள் மத்தியில இங்க பிலிப்புவை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படி சிதறடிக்கப்பட்ட அந்த இடத்துல பிலிப்பு என்ன செய்தார், எப்படி வல்லமையான ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி இந்த இடத்துல வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 7ஆம் வசனத்தை மீண்டும் நம்ம வாசிக்க கேட்போம். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பிலிப்புவை கொண்டு தேவன் அந்த இடத்துல அற்புத அடையாளங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்க அநேக அசுத்தாவின் பிடியில இருந்தவர்கள் அந்த இடத்துல விடுவிக்கப்பட்டார்கள். அநேக அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்க முடவர்களும் சப்பானியர்களும் அந்த இடத்துல சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ரிவைவல் உண்டானதை நம்ம பார்க்குறோம். பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த இடத்துல நடந்துச்சு. எருசலேம்ல நடந்த அதே மகிமை இந்த இடத்துல சமரியாவிலும் யூதாவிலும் அப்படியாக சிதறடிக்கப்பட்ட சீஷர்களை தேவன் பயன்படுத்தி இப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை செய்வதற்கு அடையாளமாக பிலிப்பு உடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் வேதத்தில் இதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த சமரிய பட்டணத்துல பிலிப்பு கடந்து வந்த பொழுது அந்த இடத்துல அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த இடத்துல விடுவிக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல பலவீனத்தினால கட்டப்பட்டிருந்த ஜனங்கள் அவிழ்க்கப்பட்டார்கள். நடக்க முடியாத முடவர்கள் எழும்பி நடந்தார்கள். அங்க பெரிய ஒரு அற்புதங்கள் அந்த இடத்துல காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம பார்க்கிற காரியம், அந்த அசுத்த ஆவிகள் அதை என்ன பண்ணுது, கோபத்துல அவர்களை விட்டு அலறி கொண்டு அவைகள் வெளியில புறப்பட்டு ஓடுகிறதை நாம் இந்த சம்பவத்துல பார்க்க முடிகிறது. தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை, தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல எப்படி வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பு ஆண்டவரை நம்பி அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல கடந்து வந்தப்ப எவ்வளவு வல்லமையாய் தேவன் பிலிப்புவை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட வல்லமை நம் மூலமாக தேவன் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு பிலிப்புவை கொண்டு அந்த இடத்துல அந்த பட்டணம் முழுவதுமே அந்த இடத்துல ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ள கடந்து வரும்படியாக, அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் உண்டு பண்ண முடியும் என்றால் இன்னைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியையை செய்ய முடியும். அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அபிஷேகம், அவருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அதை செய்கிறதாய் இருக்கிறது. ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த அசுத்த ஆவிகள் மேல் எப்படி பிலிப்பு அந்த இடத்துல அவ்வளோ அதிகாரம் உடையவராக இருந்தார். அசுத்தாவி பிடித்த ஜனங்கள் பிலிப்பிடத்துல கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த இடத்துல அந்த ஆவிகள் அந்த மனிதர்களை ஆளுகை செய்ய முடியவில்லை.
அந்த மனிதர்களுக்குள்ள தொடர்ந்து அந்த ஆவிகளால் நிற்க முடியவில்லை. தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ள கடந்து சென்று அப்படிப்பட்ட அசுத்தாவின் பிடியில இருக்கிறவர்களை எல்லாம் தேவன் விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அசுத்தாவி பிடியில இருக்கும்போது அந்த ஜனங்கள் அந்த அசுத்தாவியினால் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அந்த அசுத்தாவிகள் என்ன செய்யணும் அப்படின்னு விரும்புதோ அதை அந்த மனிதர்களை கொண்டு அது செய்து வந்தது. ஆனா தேவனுடைய வல்லமை அவங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்த பொழுதோ அந்த அசுத்தாவி அவன் என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருந்தானோ, எப்படியெல்லாம் அவர்களை பாதிக்கணும், எப்படியெல்லாம் வேதனைப்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் அவர்கள் மூலமாக மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும், மற்றவங்களுக்கு வேதனையை கொடுக்க வேண்டும் என்று அவன் திட்டம் வைத்திருந்தானோ, அந்த திட்டங்களை எல்லாம் தேவனுடைய வல்லமை நிர்மூலமாக்கி போட்டதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அவைகள் நிற்க முடியவில்லை. அப்ப தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்ட பொழுது அவைகள் அலறிக்கொண்டு வெளியே ஓடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அவைகள் தோற்று போனார்கள். அந்த ஆவிகள் எல்லாம் அப்படியே தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாம நாங்கள் தோற்று போனோம் என்பதை அது ஒற்றுக்கொண்டு அவர்களை விட்டு அது வெளியேறியதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தேவனுடைய வல்லமை எவ்வளவாய் அந்த இடத்துல வெளிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடிகிறது அல்லவா? தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் நம்ம மத்தியில அப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை செய்ய முடியும் என்பதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அவர்களை கொண்டு தேவன் நிச்சயமாய் அப்படிப்பட்ட கிரியைகளை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப அந்த அசுத்தாவியில் ஏன் அலறிட்டு ஓடுது? ஒண்ணு, பயம். அந்த இடத்துல தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அவர்களால் நிற்க முடியல. இன்னொன்று, அவர்களை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு அவங்க திட்டம் வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் செய்ய முடியலையே, அந்த தேவனுடைய வல்லமை இந்த இடத்துலையும் கடந்து வந்துருச்சு, எங்க திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டுருச்சு அப்படின்ற ஒரு கோபம், அந்த வேதனை அவைகள் எப்படி வெளிப்படுத்துகிறது என்றால் சத்தத்தை அதை எழுப்பி அந்த இடத்துல இருந்து அவர்களை விட்டு அது வெளியே கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் அசுத்த ஆவிகள் பிடியில இருந்தவர்களை அந்த நாளில் விடுதலை செய்தார். அப்ப அசுத்தாவின் பிடியில இருக்கிற ஜனங்களை தேவன் இன்றைக்கும் விடுதலை செய்ய விரும்புகிறார். அவைகள் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. எவ்வளோ வைராக்கியமா இருந்தாலும், எவ்வளோ கோபத்துல இருந்தாலும், எவ்வளவு அவர்களை பாதிக்க வேண்டும் என்று திட்டங்கள் வைத்திருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒரே நிமிடத்துல தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அவைகள் எல்லாம் நொறுங்கி போயின. இன்னைக்கு சத்ரு உங்களுக்கு விரோதமா எப்படிப்பட்ட கிரியையை அவன் செய்து கொண்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும். பிலிப்புவை தேவன் அவருடைய அக்னியின் அபிஷேகத்தினால் அபிஷேகம் செய்திருந்தார். தேவனுடைய வல்லமை அவருக்குள்ள இருந்துச்சு. அவர் போன இடங்களில் எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அந்த நாள்ல இப்படிப்பட்ட பெரிய கிரியைகள் அந்த இடத்துல நடந்ததுனால அந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாரும் விடுவிக்கப்பட்டார்கள், எல்லாம் சுகம் பெற்றார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய கொண்டாட்டம், சந்தோஷம். அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதான தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. எல்லாரும் களி கூர்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அந்த பட்டணமே மகிழ்ச்சி அடைந்தது. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அப்ப பிலிப்பு அந்த இடத்துல இருந்து இங்க சிதறிக்கப்பட்டு கடந்து வரவில்லை என்றால் இந்த சமரிய பட்டணத்துக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்க முடியுமா? இவ்வளோ பெரிய விடுதலைய அந்த பட்டணத்தின் ஜனங்கள் பெற்றிருக்க முடியுமா? முடிந்திருக்காதல்லவா? ஆனா தேவன் அந்த துன்பத்தின் மத்தியிலையும் அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் துன்பத்தின் மத்தியிலும் தேவன் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் திட்டமுள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் விடாமல் தேவன் உங்களை எதற்காக இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார் என்பதை சிந்தித்து செயல்படுங்க. எழும்பி பிரகாசியுங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தினால நீங்க செய்ய போகிற கிரியையினால நீங்க போகிற இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சி உண்டாகும். நீங்க போகிற இடங்களில் எல்லாம் விடுதலை உண்டாகும். நீங்க போகிற இடங்களில் எல்லாம் ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுகமளிக்கும் தைலத்தின் அபிஷேகத்தை தேவன் உங்கள் மீதும் வைத்திருக்கிறார். இன்னைக்கு யாரெல்லாம் முழு மனதோடு ஆண்டவரை எங்களையும் பயன்படுத்துங்க நீங்க கேட்குறீங்களோ, ஆண்டவர் உங்களையும் அபிஷேகித்து
பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் மூலமாக மகிழ்ச்சி. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பதினால் அந்த மகிழ்ச்சி நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க, என் மூலமாக ஜனங்கள் மகிழ்ச்சி அடையட்டும், என் மூலமாக ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும், என் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வரட்டும் என்று வாஞ்சியோடு கேட்கிறீர்களோ, தேவன் உங்களை பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் செய்த அற்புத அடையாளங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிலிப்புவை நீர் பயன்படுத்தினீரே, அந்த நாட்கள்ல கர்த்தாவே வல்லமையான உடைய பிரசனம் அந்த இடத்துல இறங்கி வந்ததுனால அசுத்த ஆவின் பிடியில இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்களே அப்பா. சுகவீனத்துல இருந்தவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்களே. எலும்பி நடக்க முடியாதவர்கள் அப்பா கால்களில் பலனடைந்து எலும்பி நடந்தார்களே. உம்முடைய வல்லமை அந்த இடத்துல எப்படி கடந்து வந்ததோ அதே போல அப்பா பிலிப்புவை நீர் எப்படி பயன்படுத்தினீரோ அதே போல எங்களையும் நீங்க பயன்படுத்துங்கன்னு கேட்கிற உங்க வாழ்க்கையில தேவனுடைய பிரசனம் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. சூழ்நிலையை பார்க்காமல் தேவன் என்னை பயன்படுத்தும்படியாக, தேவன் என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாக இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறார் என்கின்ற நிச்சயத்தோடு இப்பொழுது எழும்புவீர்களாக. இப்பொழுது தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. வாஞ்சையாய் தாகத்தோடு இருக்கிற உங்களை தேவன் நிரப்புகிறவராய் இருக்கிறார். தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது தாகமாய் என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த துன்பத்தின் மத்தியில் நான் பிரகாசிக்க விரும்புகிறேன். நான் அணைந்து போன ஒரு அப்பா கர்த்தாவே ஒரு கொல்லிக்கட்டையாய் இராதபடிக்கு அப்பா நான் எரிகிற ஒரு அக்னியாய் இருக்க என ஒப்பு கொடுக்கிறேன். சூழ்நிலைகள் மத்தியில இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க என ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அபிஷேகத்தின் மூலமாக நுகங்கள் நுறுக்கப்படுகிறது. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாறுகிறீர்கள். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் இருந்து தேவன் கட்டு அவிழ்த்து விடுகிறார். உங்களுடைய பலவீனத்துல இப்பொழுதே பலன் உண்டாகிறது. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். உங்க கட்டுகளில் இருந்து இப்பொழுது அந்த அக்னி கட்டு அவிழ்த்து விடுகிறது. தேவனுடைய பிரசனம் உங்க வீடுக்குள்ள கடந்து வருகிறது. நீங்க இருக்கிற இடங்களுக்குள்ள கடந்து வருகிறது. நீங்க யாருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க அவங்க வாழ்க்கையில கடந்து வருகிறது. தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் விடுதலை செய்து கொண்டு இருக்கிறது. அசுத்தாவின் பிடியில இருக்கிறவர்கள் இப்பொழுது அப்படிப்பட்டவர்களை தேவன் விடுவிக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்துல இருக்கிறவங்க இப்ப அவங்களுக்காக ஜெபிங்க. தேவனே அவர்களை விடுதலை செய்யுங்கன்னு கேளுங்க. தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது அவர்களுக்குள்ள கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. தேவன் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் கட்டுகளிலிருந்து கட்டு அவிழ்க்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய வல்லமை இப்பொழுதே அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். மகிழ்ச்சியை காண்பீர்கள். தேவன் கொடுக்கிற விடுதலை நிமித்தமாக உங்களுடைய வீடு மகிழ்ச்சி அடையும். உங்களுடைய குடும்பங்கள் மகிழ்ச்சி அடையும். உங்களுடைய சூழ்நிலைகள்ல அந்த அப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறவர்கள் மத்தியில உங்களுடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்தும்படியாக தேவன் உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த நேரத்துல விசுவாசத்தோடு நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ, யாருக்காக நீங்க பாரப்படுகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது ஒரு நன்மை உண்டாகிறது. ஒரு அற்புதம் நடக்கிறது. தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நேரத்துல செய்திருக்கிறபடினால அவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவரை மகிமைப்படுத்துங்க. சாட்சிகளை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு மனதோடு நன்றி சொல்லுவோமா? உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்த விடுதலைக்காக நன்றி, நீங்க கொடுத்த சுகத்துக்காக நன்றி. இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் அந்த விடுதலையும் அந்த சுகத்தையும் நாங்க சீல் பண்ணுகிறோம் அப்பா. அப்பா, விடுவிக்கப்பட்டவர்கள் நாமத்துக்கு மகிமையாக நிலை நிற்க நீங்க கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் வாஞ்சித்து கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த அபிஷேகத்தை கொடுத்து நீங்க கர்த்தாவை புறப்பட்டு போக செய்வீராக. அவர்கள் மூலமாக அற்புதங்களை நீ செய்வீராக ராஜா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் நேரெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென். சேர்ந்து நாம் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருக்கு மகிமையா சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. தேவனுடைய அபிஷேகம் இந்த நாள்ல வாஞ்சித்த உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறது. விசுவாசத்தோடு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. உங்கள் மூலமாக தேவன் அற்புதங்களை செய்வாராக. God bless you.